ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியான, அதே சமயத்துல எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச டேஸ்டியான ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு செய்யறதுக்கு 1/4 கப் முந்திரி பருப்பு, 1/4 கப் பாதாம் பருப்பு, 1/4 கப் ட்ரை கிரேப்ஸ், 1/4 கப் பிஸ்தா, 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, இது கூட 1 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாவே பேரிச்சம்பழம் இதெல்லாம் எடுத்துக்கலாம். அடுத்து கடாயில 2 ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம். நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்க நட்ஸ் எல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். பாதாம், முந்திரி, பிஸ்தா இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நான் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கிறதுனால ஃப்ரை பண்ணும்போது நல்லா ஃப்ரை ஆகும். அதே சமயத்துல லட்டுல மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போதும் நல்லா இருக்கும். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த நட்ஸ்ல எல்லாம் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது ரொம்ப ஹெல்த்தி. அது மட்டும் இல்லாம ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். ட்ரை ஃப்ரூட்ஸ்ல இதுதான் சேர்த்துக்கணுங்கிறது கிடையாது. உங்களுக்கு விருப்பமான ட்ரை ஃப்ரூட்ஸ் உங்ககிட்ட இருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம். இப்ப இது நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. நல்லா மொறு மொறுன்னு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டா டேஸ்ட் ரொம்ப நல்லாருக்கும். இத தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில இன்னொரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதுல எடுத்து வச்சிருக்க ட்ரை கிரேப்ஸ போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா, பிளாக்கும், நார்மல் ட்ரை கிரேப்ஸும் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு விருப்பமான ட்ரை கிரேப்ஸ் நீங்க சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. இப்ப இத தனியா பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து அதே கடாயில எடுத்து வச்சிருக்கிற பேரிச்சம்பழத்தையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா, 1 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாவே பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். என்னோட டேட்ஸ் கொஞ்சம் சாஃப்ட்டா இருந்துச்சு. அதனால நான் சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். உங்களுக்கு டேட்ஸ் வந்து ட்ரையா இருக்குதுன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, மிக்ஸில ஒரு சுத்து போட்டு எடுத்து கூட நீங்க ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த மாரி ஒரு ஸ்மாஷர் வச்சு கூட ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க நட்ஸு, ட்ரை கிரேப்ஸு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இது கூட. 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஆறிறக்கூடாது. கை பொறுக்கிற சூடு வந்த உடனே, நம்ம நல்லா கைனாலேயே மிக்ஸ் பண்ணி லட்டு மாதிரி புடிச்சு எடுத்துக்கலாம். கையில ஒட்டுற மாரி இருந்துச்சுன்னா, 2 கையிலயும் கொஞ்சம் நெய் தடவி லட்டு மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த லட்டு செய்யறது ரொம்ப ஈஸி. ரொம்ப குயிக்கா செஞ்சிரலாம். 15 டூ 20 மினிட்ஸ் கூட ஆகாதுங்க இந்த ஹெல்த்தி லட்டு செய்யறதுக்கு. ட்ரை ஃப்ரூட் சாப்பிடுறதுன்னா, ஏதோ மருந்து சாப்பிடுறது மாதிரி கஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு குடுத்தா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இது 1 வீக் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஆனா, அவ்ளோ நாளெல்லாம் இருக்காது. நீங்க செஞ்ச 2 நாள்லயே காலியாயிரும். இதுல நம்ம எந்த சர்க்கரையுமே சேர்த்துல. டேட்ஸ்லயும், ட்ரை கிரேப்ஸ்லயும் இருக்கிற ஸ்வீட்டே இதுக்கு போதுமானது. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். நான் எடுத்துக்கிட்ட அளவுகள்ல எனக்கு 9 லட்டு வந்துச்சு. உங்களுக்கு அதிகமா வேணும்னா, நீங்க ட்ரை ஃப்ரூட்ஸோட அளவுகள கூட்டி செஞ்சுக்கோங்க. இந்த ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி லட்ட நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஹெல்த் இஸ் வெல்த். ஹெல்த்தியா சாப்பிடுங்க, வெல்த்தியா இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டன பிரஸ் பண்ணிருங்க. அப்பதான் நான் அடுத்து போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியா வரும். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட உங்கள எல்லாம் மீட் பண்றேன். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.